நீங்கள் ஒரு ஸ்மால் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் இந்த ஸ்கேம் அலர்ட்ரியில் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது வாழைப்பழத்தில் மைக்க வச்சுக்கிட்டு வாழைப்பழம் மாதிரி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவனை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளை அவன் ஃபாலோ பண்ணுறதாகவும், அவனோட ஒரு போஸ்ட்டில் நம்ம லைக் பண்ணால் நம்மளோட 3 போஸ்ட்டை லைக் பண்ணுறதாகவும், அவனோட ஒரு போஸ்ட்டை ஷேர் அண்ட் சேவ் பண்ணால் நம்மளோட 3 போஸ்ட்டை ஷேர் அண்ட் சேவ் பண்ணுறதா சொல்லியிருந்தான். இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் போய் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் ரீலில் வந்து ஒரு கமெண்ட்டும் போட்டேன். கமெண்ட் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அவன் என்னோட டிஎம்க்கு வந்து மெசேஜ் பண்ணான். ப்ரெட்டி டீசெண்டாகவே பேசினாங்க. ஆனால் பேசினதில் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நீங்கள் ஏன் இந்த இன்ஸ்டாகிராமை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ் ரீச் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்ன? மானிட்டைஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்டு தள்ளினாங்க. நானும் வந்து பொறுமையாக உட்காந்து அவனுக்கு பதிலாக சொன்னேன். ஒரு கட்டத்தில் நீ எனக்கு 3 லைக் தர வேண்டியது இருக்குது, அது எப்போ தருவே அப்படின்னு கேட்டால் அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னால் லைக்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் நீ ஷைன் ஆகருக்கு ஹெல்ப் பண்ணுற, நீ முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஏதோ உன்னை தடுக்குதுன்னு கேட்டுட்டாங்க. ஷைன் ஆகருக்கு ஹெல்ப் பண்ணுறியா? இல்லை, புரியல. இவன் சொன்ன மாதிரி லைக் அண்ட் ஃபாலோ பண்ண மாட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் அவனை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு அவனுக்கு போட்ட கமெண்ட்டையும் லைக்கையும் எடுத்து விட்டுட்டேங்க. ஆனால் இந்த மாதிரி எவ்வளோ பேர் இவன் பேச்சை கேட்டுட்டு இவனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் அதை மறந்து கூட போயிருப்பாங்க. பட் இது மாதிரி தான் இவன் ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் நம்ம ஊர்லேயும் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம வர நெக்ஸ்ட் ரீல்ஸில் பேசுவோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எந்த மாதிரியான ஸ்கேமர்ஸ் கிட்ட மாட்டிருக்கீங்கன்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ.